ஆரம்பமாகின்றது மரபு கவி கற்போம் சரசே பாஸ்கரவர்ஷினியவர் மற்றும் இணைந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். பாருங்கள், இனி உற்சாகமான மதிய வணக்கம். இது ஜாப்பு இலக்கணம் முறைப்படி மரபு கவியற்றல் வாணிமோனர்களை அன்பாய் வரவேற்றபடி உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டிருக்கணுமே. அது நிறம் மதிப்புக்குரிய ஆசிரியை சரஸ்வதி பாஸ்கரன் அவர்களையும் அன்பாய் வரவேற்றபடி நிகழ்வை நேரடியாக கேட்டு அதே நேரம் பயன்பெறுவர்கள் மற்றும் ஒளித்தோப்பிலே அடுத்து ஒளி காட்சிகளாகவும் பார்த்து பயன்பெறுவர்கள் எல்லோரையும் அன்பாய் வரவேற்றபடி இப்பொழுது முதலே இந்த மணித்துளிகளை, அதாவது இந்த வகுப்பு 136வது வகுப்பு அமலர்கிறது. இப்பொழுது முதலே இந்த ஒரு மணி நேரத்தை ஆசிரியர்களில் ஒப்படைத்துக் கொள்கிறோம். இனி உற்சாகமான வணக்கம் ஆசிரியர்களே மற்றும் கோசலாஞான் அவர்களே. ஒழுங்கா வருகின்ற மாணவி என்ற வரையில அவரையும் உற்சாகமாக வரவேற்றுக் கொள்கிறோம். அவரு உங்களோடு நிக்காம ஒழுங்கா வரணும், உற்சாகம் தரணும். செல்வநாயகம் அணைஞ்சிருக்கலாம். மன்னி போடு. செல்வநாயகம்மா, நீங்க வீடியோ காட்டாதால நான் தவறு புதிதாக இன்னொன்னு நடத்த போறேன்னு வேற சொல்லிட்டதால இணைஞ்சிருப்பாங்கன்னு நம்பிக்கை வந்துட்டேன். சரி, எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. ஒரு டிபார்ட்மெண்ட் பாடம் இல்லை நீங்க கேளுங்க, கேட்டுக்கொண்டுருங்க. இல்ல வீட்டு பாடமே இல்ல, ஆனா அதிகாரம் நம்ம ஒண்ணு கேட்டுடலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதிகாரம் விருந்தோம்பல், ஆமா விருந்தோம்பல நம்ம கேட்டுருவோம். ஆனா நான் அந்த வகுப்பு முடிச்ச பிறகு நான் கேட்கறேன், அதை மட்டும் பிரிக்க சொல்லி நம்ம கேட்டுருவோம். சரியா? அனைவருக்கும் வணக்கம். அழகா வரவேற்ற தொகுப்பாளர் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள், என்னுடைய அருமை மாணாக்கர் அன்பு சகோதரி அவர்கள், அதோடு வாணிமோகன் அவர்களும். இப்ப நாங்க பேசி கொண்டிருக்கும் போதே ஒரே வீட்டுக்குள்ள ஒரே இடத்துல இருந்து அந்த பேசுகின்ற அந்த ஒரு 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 மயக்கம், மகிழ்வின் மயக்கத்தை தருகின்ற வேளையாக நான் பார்க்கின்றேன். 1 மணி நேரம் அப்படின்னா அந்த 1 மணி நேரத்திலும் அங்கே சிரிக்கவும் செய்வோம், சிந்திக்கவும் செய்வோம். அதற்காகவே நம்முடைய பாமுகம் காத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே 136வது வகுப்பு சிறப்பான வகுப்பு. எப்படி நாட்கள் கடந்து போய்கின்றே இருக்கின்றது அப்படின்னு யோசிக்கும் போதே தித்திப்பாக தான் இருக்கு. அந்த வகையிலே இன்றைய வகுப்பானது சிற்றிலக்கியங்களை இயற்றக்கூடிய வகுப்புகளாக தான் நாங்கள் பயிற்சி கொடுத்து கொண்டு வந்தோம். அதுல வெண்பாக்களாக கொடுத்து கொண்டு வந்தோம். இந்த முறை ஒரு மாற்றம் வேண்டி சிற்றிலக்கியங்களிலே விருத்தத்தை கொண்டு வந்து நாம் நிறுத்த போகின்றோம். ஏனென்றால் இந்த விருத்தத்திலும் நம்மால் அந்தாதியாக ஒரு பத்து, ஒரு இரு பத்து இப்படியாக எழுத முடியும். அதே போலவே ஒரு விருத்தம் அடுத்ததாக ஒரு வெண்பா, விருத்தம் வெண்பா, விருத்தம் வெண்பா என்று மாறி மாறி இருபா ஒரு பக்தோ அல்லது இரு பக்தோ எழுத முடியும். எல்லாம் எவ்வளவு அழகான சிற்றிலக்கியங்களாக சென்று கொண்டிருக்கும். அந்த வகையிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முழுக்க விருத்தத்திலே சிற்றிலக்கியம். எழுதி கொள்ளலாம், விருத்தத்தில் சிற்றிலக்கியம் தலைப்பா போட்டு, விருத்தத்தில் சிற்றிலக்கியம். ஆனா இதுல ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான். எந்த சீர்வரையறையை நாம் எடுத்துக் கொள்கின்றோமோ அந்த சீர்வரையறையில் தான் இந்த காப்பு பாடல்ல இருந்து ஆரம்பிச்சு நூற்பயன் வரை இருக்கும். சரியா? இப்ப நம்ம அரிசீர் விருத்தம் மா காய் அப்படின்னா அதுலேதான் இருக்கும். அந்த சீர்மை தன்மை மாறக்கூடாது. 1 7 சீர் எழுதிட்டு இன்னொன்னு எண் சீர், இன்னொன்னு 6 சீர் அப்படி எழுதவே கூடாது. அதற்கு பெயர் சிற்றிலக்கியம் இல்லை. சரியா? அது விருத்தங்கள், அவ்வளவு. இப்ப காப்பு போட்டுக்கோங்க. ஒரு பா ஒரு பக்து, ஒரு பா ஒரு பக்து. தலைப்பாக நாம் முட்டாள்களா, தலைப்பு நாம் முட்டாள்களா தான் தலைப்பு. காப்பு பாட்டு, காப்பு என் சீர் விருத்தமாக தான் நம்ம கொண்டு போறோம்.
என் சீர்திருத்தமாக இயல்பாக என் சீர்திருத்தங்களை வந்துட்டு அந்தாதியா எழுதுறதுக்கு பயன்பாடுகள் நிறைய இருக்கு. அதனால நம்ம முதல்ல என் சீர்திருத்தத்துல நம்ம எழுத போறோம். அப்புறமெல்லாம் நம்ம எழுசீர் அரசியல் அதிலும் கூட மிக முக்கியமாக அழகான சந்தத்திலே வரக்கூடியதாக சீர்வரையறைகளை எடுத்துக்கொண்டு நாம் அந்தாதியாக்கி அழகான ஒரு சிற்றிலக்கியங்களை படைக்கலாம். காப்பு பாடல். இறைமையினை போற்றியுமே இறைமையினை போற்றியுமே வணங்குகின்றேன் வணங்குகின்றேன். இது காய் காய் மா தேமா. அதை வந்துட்டு அரையடிக்கு அத ஒரு அடைப்பு குறிக்குள்ள குறிச்சுக்குவோம். காய் காய் மா தேமா. நூலாக்கம் செய்யும் பொழுதெல்லாம் இந்த விருத்தத்தின் இந்த சீர்வரையறையெல்லாம் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைமையினை போற்றியுமே வணங்குகின்றேன். இச்சகத்தை இச்சகத்தை காத்திடவே இச்சகத்தை காத்திடவே வணங்குகின்றேன் வணங்குகின்றேன். ஒரே சீரா போடாம அழகா மா தேமாவாக எழுதுக. இச்சகத்தை காத்திடவே வணங்குகின்றேன். இரண்டாவது அடி. உரைகின்ற உரைகின்ற ஈசனிடம் உரைகின்ற ஈசனிடம் உள்ளஞ்சேர உள்ளஞ்சேர உள்ளஞ்சேர. அடுத்து அதோட அரையடியாக உளமாற உளமாற வேண்டுகின்றேன் உளமாற வேண்டுகின்றேன். உலகை காக்க உலகை காக்க. உளமாற வேண்டுகின்றேன் உலகை காக்க. மூன்றாவது. குறையின்றி குறையின்றி வாழ்வதற்கு குறையின்றி வாழ்வதற்கு குலத்தை காக்க. குறையின்றி வாழ்வதற்கு குலத்தை காக்க. வாழ்வதற்கு இக்கு வரும், குலத்தை இக்கு வரும். குலத்தை காக்க. அதோட அரையடியாக குமரமலை குமரமலை குமரனிடம் குமரமலை குமரனிடம் வேண்டுகின்றேன் வேண்டுகின்றேன். நான்காவதாக அடி. நிறைவாக நிறைவாக பொற்பாதம் நிறைவாக பொற்பாதம் பொற்பாதம் பணிந்து நானும். நிறைவாக பொற்பாதம் பணிந்து நானும். நிம்மதியை 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 தர வேண்டி தர வேண்டி வேண்டுகின்றேன் தர வேண்டி வேண்டுகின்றேன். நிறைவாக பொற்பாதம் பணிந்து நானும் நிம்மதியை தர வேண்டி வேண்டுகின்றேன். இந்த காப்பு பாடல் மீண்டும் சொல்றேன், சரி பார்த்துக்கோங்க. இறைமையினை போற்றியுமே வணங்குகின்றேன்.
இச்சகத்தை காத்திடவே வணங்குகின்றேன். உரைகின்ற ஈசனிடம் உள்ளஞ்சேர உளமாற வேண்டுகிறேன். உலகை காக்க குறையின்றி வாழ்வதற்கு குலத்தை காக்க குமரமலை குமரனிடம் வேண்டுகின்றேன். நிறைவாக பொற்பாதம் பணிந்து நானும் நிம்மதியை தர வேண்டி வேண்டுகின்றேன். இதான் காப்ப பாடல். இப்ப நம்ம தலைப்புக்கான அந்த பாடலுக்கு போகிறோம். ஒன்று, முதல் விருத்தமாக தலைப்பு நாம் முட்டாள்களா, அதான் தலைப்பு. முட்டாள்கள் முட்டாள்கள் நாளென்று நாளென்று சொல்வார் உண்டு. ஏப்ரல் 1ஆம் தேதி எழுதிய கவிதை இது. அதான் முட்டாள்கள் நாளென்று சொல்வார் உண்டு. அரையடியாக முத்தமிழின் முத்தமிழின் நாளென்று சொல்வேன் நானே. முத்தமிழின் நாளென்று சொல்வேன் நானே. இரண்டாவது, எட்டாத எட்டாத கனியாக எட்டாத கனியாக மரபை எண்ணும். எட்டாத கனியாக மரபை எண்ணும். அதோட அரையடி எம் கவிஞர் எம் கவிஞர் மாறிடவும் மாறிடவும் வேண்டும் வேண்டும். எட்டாத கனியாக மரபை எண்ணும் எம் கவிஞர் மாறிடவும் வேண்டும் வேண்டும். மூன்றாவது, கிட்டிடுமா கிட்டிடுமா மரபென்றே. கிட்டிடுமா மரபென்றே என்ற எண்ணம். கிட்டிடுமா மரபென்றே என்ற எண்ணம். அதோட அரையடி கிட்டிடுமே கிட்டிடுமே மரபும் தான் மரபும் தான். இம்முக்கு பதிலா அந்த அதோட இனமான இந்து போட்டோம்னா சரியா இருக்கும். அந்த புணர்ச்சிகள் தான் அதெல்லாமே. மரபும் தான் என்றே மாறி. கிட்டிடுமே மரபும் தான் என்றே மாறி. ஈற்றடியாக முட்டுகின்ற முட்டுகின்ற கொம்பாகி. முட்டுகின்ற கொம்பாகி முன்னே சென்றால். முட்டுகின்ற கொம்பாகி முன்னே சென்றால் ஈற்றான அரையடி முத்தமிடும் முத்தமிடும் முத்தமிழும் முத்தமிடும் முத்தமிழும் முத்தமிழும் முட்கள் முட்கள் பாதை. முட்கள் பாதை. முத்தமிடும் முத்தமிழும் முட்கள் பாதை. மீண்டும் இந்த பாடல் சொல்ற சரி பார்த்துக்கோங்க. முதல் பாடல், முட்டாள்கள் நாளென்று சொல்வார் உண்டு. முத்தமிழின் நாளென்று சொல்வேன் நானே. எட்டாத கனியாக மரபை எண்ணும் எம் கவிஞர் மாறிடவும் வேண்டும் வேண்டும். கிட்டிடுமா மரபென்றே என்ற எண்ணம். கிட்டிடுமே மரபும் தான் என்றே மாறி. முட்டுகின்ற கொம்பாகி முன்னே சென்றால் முத்தமிடும் முத்தமிழும் முட்கள் பாதை. அடுத்த பாடல், முட்களான முட்களான பாதையிலே முட்களான பாதையிலே முனைந்து சென்றால்.
முட்களான பாதையிலே முனைந்து சென்றால் அதோட அரையடி முயற்சியினால் வெற்றிகளை பெறுதல் உண்டு. முயற்சியினால் வெற்றிகளை பெறுதல் உண்டு. இரண்டாவது அடியாக முட்டாளாய் எவரும் இங்கு பிறப்பதில்லை. முட்டாளாய் எவரும் இங்கு பிறப்பதில்லை. அதோட அரையடி முள்ளாகி குத்துகின்ற போக்கும் இல்லை அப்படிங்கிறது. போக்கும் இல்லை. அடுத்த எட்டுகின்ற வகைதனிலே எளிமையாக அதோட அரையடி எதுகையுடன் மோனையினை பயிற்று விப்போர் எட்டுகின்ற வகைதனிலே எளிமையாக எதுகையுடன் மோனையினை பயிற்று விப்போர். அதோட ஈற்றடியாக தட்டுகின்றார் தலையென்றே. தலை தட்டுதல் அது நம்ம தலையில தட்டுகின்றார் தலையென்றே. இப்ப தலையில் குட்டி தட்டுகின்றார் தலையென்றே தலையில் குட்டி தரைமட்டம் ஆக்குவோரும் கிட்டுவாரே. தட்டுகின்றார் தலையென்றே தலையில் குட்டி தரைமட்டம் ஆக்குவோரும் கிட்டுவாரே. மீண்டும் இரண்டாவது பாடல முட்களான பாதையிலே முனைந்து சென்றால் முயற்சியினால் வெற்றிகளை பெறுதல் உண்டு. முட்டாளாய் எவரும் இங்கு பிறப்பதில்லை. முள்ளாகி குத்துகின்ற போக்குமில்லை. எட்டுகின்ற வகைதனிலே எளிமையாக எதுகையுடன் மோனையினை பயிற்று விப்போர். தட்டுகின்றார் தலையென்றே தலையில் குட்டி தரைமட்டம் ஆக்குவோரும் கிட்டுவாரே. மூன்றாவது படம் கிட்டுகின்ற மரபினையும் கிட்டாதென்றே கிட்டாமல் செய்கின்ற போக்கைக் கண்டால் கிட்டுகின்ற மரபினையும் கிட்டாதென்றே கிட்டாமல் செய்கின்ற போக்கைக் கண்டால் விட்டுவிடா கொழுக்கொம்பாய் கவிஞர் கற்க. விட்டுவிடா கொழுக்கொம்பாய் கவிஞர் கற்க. விலகாது பொறுமையுடன் கற்பிக்கின்ற அழகா மாத்தேமாக்கு போகும் எழுதிக்கும்.
விலகாது பொறுமையுடன் கற்பிக்கின்ற அடுத்த அடி எட்டுகின்ற அறிஞரன்றோ எட்டுகின்ற அறிஞரன்றோ எமக்கு வேண்டும். எட்டுகின்ற அறிஞரன்றோ எமக்கு வேண்டும். அதோட அரையடி எல்லளவும் பொய்யில்லை. எல்லளவும் பொய்யில்லை என்றன் சொல்லும். எட்டுகின்ற அறிஞரன்றோ நமக்கு வேண்டும் எமக்கு வேண்டும். எல்லளவும் பொய்யில்லை என்றன் சொல்லும். ஈற்றடியா பட்ட மரம் துளிர்க்காது. பட்டமரம் துளிர்க்காது சொல்வோர் பல்லோ. மரம் துளிர்க்காது சொல்வோர் பல்லோர். ஈற்றறையடி பருவத்தால் வேங்கையுமே துளிர்த்தல் மாட்டே. பருவத்தால் வேங்கையுமே வேப்ப மரத்துல ஒரு சின்ன வேர் கழிச்சரா விட அது புடிச்சிட்டு வளர்ந்து போயிட்டே இருக்கும். ஆமா, பட்ட மரம் துளிர்க்காது சொல்வோர் பல்லோ பருவத்தால் வேங்கையுமே துளிர்த்தல் மாட்டே. மீண்டும் இந்த பாடலை சொல்றேன், சரி பார்த்துக்கோங்க. கிட்டுகின்ற மரபினையும் கிட்டாதென்றே கிட்டாமல் செய்கின்ற போக்கை கண்டால் விட்டுவிடா கொழுக்கொம்பாய் கவிஞர் கற்க விலகாது பொறுமையுடன் கற்பிக்கின்ற எட்டுகின்ற அறிஞரென்றோ எமக்கு வேண்டும். எல்லளவும் பொய்யில்லை என்றன் சொல்லும். பட்டமரம் துளிர்க்காது சொல்வோர் பல்லோர் பருவத்தால் வேங்கையுமே துளிர்த்தல் மாட்டே. அடுத்த பாடம் மட்டில்லா மகிழ்ச்சியுமே என்னுள் உண்டு. மட்டில்லா மகிழ்ச்சியுமே என்னுள் உண்டு. அதோட அரையடி மாசில்லா ஆன்றோர்கள் ஆசான் என்றாள். மாசில்லா ஆன்றோர்கள் ஆசான் என்றாள். அடுத்த கட்டுண்ட யாப்பும்தான் வேண்டும். கட்டுண்ட யாப்பும்தான் வேண்டும். அதோட அரையடி கற்பிக்கும் முறைதனிலும் மென்மை வேண்டும். கற்பிக்கும் முறைதனிலும் மென்மை வேண்டும். அடுத்தடி பிட்டுக்கு மண் சுமந்த ஈசன் கூட பிட்டுக்கு மண் சுமந்த ஈசன் கூட இப்போ வரும். அதோட அரையடி பிரம்படியை ஏற்க மாட்டான் இற்றை நாளில். பிட்டுக்கு மண் சுமந்த ஈசன் கூட பிரம்படியை ஏற்க மாட்டான் இற்றை நாளில். அடுத்தடி இட்டமுடன் இஷ்டமகன் இட்டமுடன் இணையத்தில்
கற்போருக்கே, கற்போருக்கே, இட்டமுடன் இணையத்தில் கற்போருக்கே, இன்சொல்லில், இன்சொல்லில் பயிற்றுவதை, பயிற்றுவதை, இன்சொல்லில் பயிற்றுவதை வெட்டுகின்றார், வெட்டுகின்றார். வெட்டியான வேலை. மரபு கவிதை கற்போம் அப்படின்னு நம்ம சொல்றது அப்படின்னு பலரும் சொல்லிக் கொண்டு இருக்கிறதுனால இந்த பாடல். மீண்டும் இந்த பாடலை சொல்றேன், சரி பாருங்க. மட்டில்லா மகிழ்ச்சியுமே என்னுள் உண்டு, மாசில்லா ஆன்றோர்கள் ஆசான் என்றால், கட்டுண்ட யாப்பும் தான் வேண்டும் வேண்டும், கற்பிக்கும் முறைதனிலும் மென்மை வேண்டும், பிட்டுக்கு மண் சுமந்த ஈசன் கூட பிறம்படியை ஏற்க மாட்டான் இற்றை நாளில், இட்டமுடன் இணையத்தில் கற்போருக்கே, இன்சொல்லில் பயிற்றுவதை வெட்டு என்றார். அடுத்த பாட்டு. வெட்டுகின்றார், வெட்டுகின்றார் சொற்களையும், வெட்டுகின்றார் சொற்களையும் எளிமை எங்கே, வெட்டுகின்றார் சொற்களையும் எளிமை எங்கே, வேட்கையுடன், வேட்கையுடன் செந்தமிழும், வேட்கையுடன் செந்தமிழும் அதுவே என்பார். வெட்டுகின்றார் சொற்களையும் எளிமை எங்கே, வேட்கையுடன் செந்தமிழும் அதுவே என்பார். வெட்ட வெளி, வெட்ட வெளி மட்டும்தான், வெட்ட வெளி மட்டும்தான் அறிந்தவர்க்கோ, வெட்ட வெளி மட்டும்தான் அறிந்தவர்க்கோ, அதோட அரையடி. வேடிக்கை, வேடிக்கை, வேடிக்கையாகவன்றோ, 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 மரபும் மாறும், மரபும் மாறும். வெட்டவெளி மட்டும்தான் அறிந்தவர்க்கோ, வேடிக்கையாகவன்றோ, மரபும் மாறும். அடுத்த. தட்டுகின்ற, தட்டுகின்ற அனைவர்க்கும், தட்டுகின்ற அனைவர்க்கும் கதவாய் மாறி, தட்டுகின்ற அனைவர்க்கும் கதவாய் மாறி, அதோட அரையடி. தருகின்றார், தருகின்றார் மரபினையும், தருகின்றார் மரபினையும் தேனாய் மாற்றி, தருகின்றார் மரபினையும் தேனாய் மாற்றி. ஈற்றடியாக. முட்டாள்கள் எவருமில்லை, முட்டாள்கள் எவருமில்லை என்றன் நெஞ்சில், முட்டாள்கள் எவருமில்லை என்றன் நெஞ்சில். அதோட அரையடியாக. முத்தாய்ப்பாய், முத்தாய்ப்பாய் அறிந்தவரும், முத்தாய்ப்பாய் அறிந்தவரும் சிட்டு, சிட்டு தானோ, சிட்டாக பறந்து போற மாதிரி. முத்தாய்ப்பாய் அறிந்தவரும் சிட்டு தானோ, சிட்டு தனிச்சு தானோ. மீண்டும் சொல்றேன் பாருங்க. வெட்டுகின்றார் சொற்களையும் எளிமை எங்கே,
வகையொலிகளாக எழுதி வச்சிடுறாங்க இல்லையா, அதுக்காக. வெட்டுகின்றார் சொற்களையும் எளிமை எங்கே, வேட்கையுடன் செந்தமிழும் அதுவே என்பார். வெட்ட வெளி மட்டும்தான் அறிந்தவர்க்கோ, வேடிக்கையாகவென்றோ மரபும் மாறும். தட்டுகின்ற அனைவருக்கும் கதவாய் மாறி, தருகின்றார் மரபினையும் என் தேனாய் மாற்றி, முட்டாள்கள் எவரும் இல்லை என்ற நெஞ்சில் முத்தாய்ப்பாய் அறிந்தவரும் சிட்டுதானோ. அடுத்த பாட்டு. சிட்டாக சிட்டாக பறந்திடுங்கள், சிட்டாக பறந்திடுங்கள், மரபை நோக்கி, மரபை நோக்கி இச்சு வரும். சிட்டாக பறந்திடுங்கள் மரபை நோக்கி. அதோட அரையடி. சிறகொடிக்க, சிறகொடிக்க யாருமில்லா, சிறகொடிக்க யாருமில்லா திசையை நோக்கி. இந்த பாமுகத்தின் திசையை நோக்கி நம்ம எடுத்துப்போம். சிட்டாக பறந்திடுங்கள் மரபை நோக்கி, சிறகொடிக்க யாருமில்லை, யாருமில்லா திசையை நோக்கி. அடுத்த அடி. உட்காரும் உட்காரும் இடத்தினிலே, உட்காரும் இடத்தினிலே எளிமை வேண்டும், உட்காரும் இடத்தினிலே எளிமை வேண்டும். அதோட அரையடி. உட்பெட்டி, உட்பெட்டி உரையாடல், உட்பெட்டி உரையாடல் தவிர்க்க வேண்டும். உட்காரும் இடத்தினிலே எளிமை வேண்டும், உட்பெட்டி உரையாடல் தவிர்க்க வேண்டும். வட்டமிடும், வட்டமிடும் கழுகாக, வட்டமிடும் கழுகாக பலரும் உண்டு, வட்டமிடும் கழுகாக பலரும் உண்டு. வளர்கின்ற, அதோட அரையடி. வளர்கின்ற கவிஞர்கள், வளர்கின்ற கவிஞர்கள் சிதைதல் உண்டு. வட்டமிடும் கழுகாக பலரும் உண்டு, வளர்கின்ற கவிஞர்கள் சிதைதல் உண்டு. ஈற்றடியாக. எட்டியெல்லாம், எட்டியெல்லாம் பார்க்காதீர், எட்டியெல்லாம் பார்க்காதீர் தயவு கூர்ந்தே. எட்டியெல்லாம் பார்க்காதீர் தயவு கூர்ந்தே. எல்லைகளை, எல்லைகளை மீறுதலும் எல்லைகளை மீறுதலும் வேண்டாம், வேண்டாம் பாரில், வேண்டாம் பாரில். மீண்டும் படிக்கிறேன் பாருங்கோ. சிட்டாக பறந்திடுங்கள் மரபை நோக்கி, சிறகொடிக்க யாருமில்லா திசையை நோக்கி, உட்காரும் இடத்தினிலே எளிமை வேண்டும், உட்பெட்டி உரையாடல் தவிர்க்க வேண்டும். வட்டமிடும் கழுகாக பலரும் உண்டு, வளர்கின்ற கவிஞர்கள் சிதைதல் உண்டு. எட்டியெல்லாம் பார்க்காதீர் தயவு கூர்ந்தே, எல்லைகளை மீறுதலும் வேண்டாம் பாரில். அடுத்த. பட்டங்கள், பட்டங்கள் பெற்றோரும், பட்டங்கள் பெற்றோரும் இங்கே உண்டு, பட்டங்கள் பெற்றோரும் இங்கே உண்டு. பாசமிகு, பாசமிகு நல்லோரும் இங்கே உண்டு, பாசமிகு நல்லோரும் இங்கே உண்டு. நட்டங்கள், நட்டங்கள்
நமக்குத்தான், நட்டங்கள் நமக்குதான் நம்பி நாளே, நட்டங்கள் நமக்குதான் நம்பி நாளே, அதோட அரையடி, நாதியற்று நாதியற்று முட்டாளாய் போகாதீர்கள், நாதியற்று முட்டாளாய் போகாதீர்கள். மட்டமான மட்டமான உலகத்தில், மட்டமான உலகத்தில் வாழுகின்றோம், மட்டமான உலகத்தில் வாழுகின்றோம். மனசாட்சி மனசாட்சி உள்ளவர்கள், மனசாட்சி உள்ளவர்கள் அறிவர் தம்மை, மனசாட்சி உள்ளவர்கள் அறிவர் தம்மை. சட்டங்கள் பலவரினும், சட்டங்கள் பலவரினும் நாமோ முட்டாள், சட்டங்கள் பலவரினும் நாமோ முட்டாள். சமத்துவமாம் சமத்துவமாம் வாக்குரிமை, வாக்குரிமை இட்டமெங்கே, இட்டமெங்கே. சமத்துவமாம் வாக்குரிமை இட்டமெங்கே. மீண்டும் சொல்றேன் பாருங்க. பட்டங்கள் பெற்றோரும் இங்கே உண்டு, பாசமிகு நல்லோரும் இங்கே உண்டு, நட்டங்கள் நமக்குதான் நம்பி நாளே. அந்த இடத்துல நமக்குந்தான் அப்படி போட்டீங்கன்னா அழகான காய்ச்சேர்ப்புல அழகா வந்துக்கும். நமக்குதான் அப்படி நம்ம போட்டோம்னா அந்த இடத்துல வந்துட்டு விடமான், அதனால அது மாதிரி பார்த்துக்கோங்க. நமக்கு அதுல நமக்கும் தான் அப்படின்னு கூட நீங்க எழுதிக்கலாம். அதுல காய்ச்சீராக பட்டங்கள் பெற்றோரும் இங்கே உண்டு, பாசமிகு நல்லோரும் இங்கே உண்டு, நட்டங்கள் நமக்கும் தான் நம்பி நாளே, நாதியற்று முட்டாளாய் போகாதீர்கள், மட்டமான உலகத்தில் வாழுகின்றோம், மனசாட்சி உள்ளவர்கள் அறிவர் தம்மை, சட்டங்கள் பலவரினும் நாமோ முட்டாள், சமத்துவமா வாக்குரிமை இட்டமெங்கே. அடுத்த பாட்டு. இட்டமுடன் இட்டமுடன் எழுதியுள்ள, இட்டமுடன் எழுதியுள்ள என்றன் என்றன் சொற்கள், இட்டமுடன் எழுதியுள்ள என்றன் சொற்கள் இச்சகத்தில் இச்சகத்தில் தனிப்பட்ட, இச்சகத்தில் தனிப்பட்ட என்றன் உள்ளம். இட்டமுடன் எழுதியுள்ள என்றன் சொற்கள் இச்சகத்தில் தனிப்பட்ட என்றன் உள்ளம். உட்கருத்தை உட்கருத்தை தவறுதலாய், உட்கருத்தை தவறுதலாய் புரிதல் வேண்டா, உட்கருத்தை தவறுதலாய் புரிதல் வேண்டா. உள்ளவரி உள்ளவரி நம்மைதானோ, உள்ளவரி நம்மைதானோ எண்ணல் வேண்டா, உள்ளவரி நம்மைதானோ எண்ணல் வேண்டா. திட்டமிட்டே திட்டமிட்டே எழுதுவது, திட்டமிட்டே எழுதுவது வழக்கமல்ல, வழக்கமல்ல.
திட்டமிட்டே எழுதுவது வழக்கமல்ல. திண்ணமுடன் திண்ணமுடன் நடைமுறையை நடைமுறையை சொன்னேன் நானே. திண்ணமுடன் நடைமுறையை சொன்னேன் நானே. முட்டாளும் நாமில்லை. முட்டாளும் நாமில்லை. மெல்ல மெல்ல. முட்டாளும் நாமில்லை. மெல்ல மெல்ல. முழுதாக்கும். முழுதாக்கும். சேவையினை சேவையினை செய்வோர் செய்வோர் முட்டாள். முழுதாக்கும் சேவையினை செய்வோர் முட்டாள். மீண்டும் இந்த பாடல் சொல்ற பாருங்க. இட்டமுடன் எழுதியுள்ள என்றன் சொற்கள் இச்சகத்தில் தனிப்பட்ட என்றன் உள்ளம். உட்கருத்தை தவறுதலாய் புரிதல் வேண்டா. உள்ளவரி நம்மைதானோ எண்ணல் வேண்டாம். திட்டமிட்டே எழுதுவது வழக்கமல்ல. திண்ணமுடன் நடைமுறையை சொன்னேன் நானே. முட்டாளும் நாம் இல்லை. மெல்ல மெல்ல. முழுதாக்கும் சேவையினை செய்வோர் முட்டாள். உங்களுக்கு இப்ப 8 விருத்தங்கள் தான் கொடுத்திருக்கேன். சரியா? அந்த 9, 10 நீங்க எழுதணும். புரியுறதா? அத வீட்டு பாடமாக அப்படி எடுத்துட்டு 2 விருத்தங்கள் அப்படி கிடையாது. வீட்டு பாடமாக இருந்தாலும் இந்த 2 விருத்தங்கள் வந்துட்டு உங்களுக்கான பயிற்சி. ஏன்னா ஏற்கனவே விருத்தங்கள் அற்புதமா எழுதுறவங்க. சரியா? நிறைய நம்ம வந்துட்டு தேர்வுகள்லாம் கூட பயிற்சியும் கொடுத்துருக்கோம். அதனாலதான் நான் உங்களுக்காகவே அந்த விட்டுட்டேன். இந்த 8 பாக்களோட நிறுத்தி வச்சுக்கணும், 9, 10 தரக்கூடாது அப்படின்னு வச்சேன். ஒண்ணு வீட்டு பாடம் கொடுக்கல, என்ன பண்ண போறீங்க, மாற்றமாக நம்ம பாடம் எடுத்துருவோம் அப்படின்னாங்க சிவதர்ஷினி. அதுக்காக பாடத்தை எடுத்துட்டு பாடத்துக்குள்ளேயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது போல 2 பாக்களை நிறுத்திட்டேன். நூற்பயன் வந்துட்டு நூற்பயன் கூட நான் இப்ப சொல்லலாம். ஆனா இந்த 2 பாக்களை அதற்கு ஏற்ப நீங்க எப்படி எழுதுறீங்கிறது எனக்கு பார்க்கணும். அதான் முக்கியம். அதோட வீட்டு பாடம் வேற இருக்கும். மீண்டும் அத மொத்தமா அந்த 8 பாக்களையும் அந்த காப்போடு படிங்க பார்க்கலாம். படிங்க பார்க்கலன்னா செல்விநாயகி அம்மா உடம்பு முடியல, அவங்க வந்துட்டு படிக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. நம்ம தொகுப்பாளருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேரம் ஆயிடுச்சா இல்லையம்மா? நீங்க வரீங்க என்ன இணையம் சில வேளை இடையில ஒரு காமிட்டு வருதா? நீங்க அரவாசியா நீங்க வரீங்க, நான் அரவாசி. ஒரு பாகுது. நாம் முட்டாள்களா இறைமையினை போற்றியுமே வணங்குகின்றேன். காப்பு பாடல். காப்பு பாடல் என் சீர் விருத்தம். காய் காய் மா தேமா. காய் காய் மா தேமா என் சீர் விருத்தம். இதுதானே டீச்சர் காப்புன்னு சொன்னீங்க. என் சீர் விருத்தம் காய் காய் மாத்தேமா. இறைமையினை போற்றியுமே வணங்குகின்றேன், இச்சகத்தை காத்திடவே வணங்குகின்றேன். உரைகின்ற ஈசனிடம் உள்ளம் சேர உளமாற வேண்டுகின்றேன் உலகை காக்க. குறையின்றி வாழ்வதற்கு குணத்தை காக்க குமரமலை குமரனிடம் வேண்டுகின்றேன். நிறைவாக பொற்பாதம் பணிந்து நாளும் நிம்மதியை தர வேண்டி வேண்டுகின்றேன். மற்றது ஸ்வதர்ஷினி வாசிக்கிறீங்களா? ஆமா, மாறி மாறி வாசம். முட்டாள்கள் நாளென்று சொல்வார் உண்டு, முத்தமிழின் நாளென்று சொல்வேன் நானே. எட்டாத கனியாக மரவை எண்ணும் எம் கவிஞர் மாறிடவும் வேண்டும் வேண்டும்.
கிட்டிடுமோ மரபன்றே என்ற எண்ணம் கிட்டிடுமே மரபுந்தான் என்றே மாறி முட்டுகின்ற கொம்பாகி முன்னே சென்றால் முத்தமிழும் முத்தமிழும் முட்கள் பாதை. முத்தமிழும் முத்தமிழும் முட்கள் பாதை. முத்தமிழும் முத்தமிழும் முத்தமிழும். முத்தமிழும் முத்தமிழும் முட்டாள் ம். முட்டா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. முட்களான பாதையிலே முனைந்து சென்றால் முயற்சியினால் வெற்றிகளை பெறுதல் உண்டு. முட்டாளாய் எவரும் இங்கு பிறப்பதில்லை, முள்ளாகி குத்துகின்ற போக்கும் இல்லை. எட்டுகின்ற வகைதனிலே எளிமையாக எதுகையுடன் மோனையினை பயிற்றும் இப்போ தட்டுகின்றார் தலையென்றே தலையில் குத்தி தரைமட்டம் ஆக்குவோரும் தலையில் கிட்டுவார். குட்டி குட்டி தலையில் குட்டி குத்தி இல்ல குட்டியா சார்? ஆமா, குட்டணும்னு சொல்லுவாங்க இல்லையா? தலையில் குட்டி தலை தரைமட்டம் ஆக்குவோரும் கிட்டுவாரே. சுதர்ஷினி. கிட்டுகின்ற மரபினை வாசிக்கட்டும் நானப்ப. சரி, நீங்க படிங்க. கிட்டுகின்ற மரபினையும் கிட்டாதென்றே கிட்டாமல் செய்கின்ற போக்கை கண்டால் விட்டுவிடா கொழுங்கொப்பாய் கவிஞர் கற்க விலகாத பொறுமையுடன் கற்பிக்கின்ற எட்டுகின்ற அறிஞரென்றோ எமக்கு வேண்டும். எள்ளளவும் பொய்யில்லை என்ற சொல்லும் பட்டமரம் துளிர்க்காது செல்வோர் பல்லோர். பட்டமரம் துளிர்க்காது செல்வோர் பல்லோர் பருவத்தில் வேங்கையுமே துளித்தல் மாட்டேன். மட்டில்லா மகிழ்ச்சியுமே என்னுளுண்டு மாசில்லா ஆன்றோர்கள் ஆசான் என்றால் கட்டுண்ட யாப்புந்தான் வேண்டும் வேண்டும். கற்பிக்கும் முறைதனிலும் மென்மை வேண்டும். பிட்டுக்கு மண் சுமந்த ஈசன் கூட பிறம்படியை ஏற்க மாட்டான் இற்றை நாளில். இட்டமுடன் இணையத்தில் கற்போருக்கே இன்சொல்லில் பயிற்றுவதை வெட்டுகின்றார் சொற்களையும் எளிமை எங்கே வேட்கையுடன் செந்தமிழும் அதுவே என்பார். வெட்டவழி மட்டும்தான் அறிந்தவர்க்கோ வேடிக்கையாகவன்றோ மரபும் மாறும். தட்டுகின்ற அனைவருக்கும் கருவாய் மாறி தட்டுகின்றார் மரபினையும் தேனாய் மாற்றி முட்டாள்கள் எவருமில்லை. தருகின்றார் மரபினையும் தேனாய் மாற்றி முட்டாள்கள் எவருமில்லை என்ற நெஞ்சில் முத்தாய்ப்பாய் அறிந்தவரும் சிட்டு தானோ. சிட்டாக பறந்திடுங்கள் மரபை நோக்கி சிறகொடிக்க யாரும் இல்லா திசையை நோக்கி. உட்காரும் இடத்தினிலே எளிமை வேண்டும். உட்பட்டி உரையாடல் தவிர்க்க வேண்டும். வட்டமிடும் கழுகாக பலரும் உண்டு. வளர்கின்ற கவிஞர்கள் சிதைதல் பாரி சிதைதல் உண்டு. வளர்கின்ற கவிஞர்கள் சிதைதல் உண்டாம்னு போட்டுக்கோங்க. உண்டாம். கெட்டியெல்லாம் பார்க்காதீர் தயவு கூர்ந்தே. கெட்டியெல்லாம் பார்க்காதீர் தயவு கூர்ந்தே. எல்லைகளை மீறுதலும் வேண்டாம் பாரில். பட்டங்கள் பெற்றோரும் இங்கே உண்டு, பாசமிகு நல்லோரும் இங்கே உண்டு. நட்டங்கள் நமக்குந்தான் நம்பினாலே நாதியற்று முட்டாய் முட்டாளாய் இப்ப வரும். நாதியற்று முட்டாளாய் போகாதீர்கள்.
மட்டமான உலகத்தில் வாழுகின்றோம். மனச்சாட்சி உள்ளவர்கள் அறிவர் தம்மை மனச்சாட்சி உள்ளவர்கள் அறிவர் தம்மை. சட்டங்கள் பலவாகினும் நாமோ முட்டாள். சமத்துவமாய் வாக்குரிமை இட்டம் எங்கே? இட்டமுடன் எழுதியுள்ள என்றன் சொற்கள் இச்சகத்தில் தனிப்பட்ட என்றன் உள்ளம் உட்கருத்தை தவறுதலாய் புரிதல் வேண்டாம். உள்ளவர் நம்மைத்தானோ நம்மைத்தானோ எண்ண வேண்டாம். திட்டமிட்டே எழுதுவது அப்படி அப்படி இல்ல, நம்மைத்தானோ எழுதியிருக்காங்களோ அப்படின்னு நினைக்க வேண்டாம்னு நம்ம போட்டிருக்கோம். உள்ள வரி இங்க கொடுத்திருக்கிற வரிகள் எல்லாம் நம்மளை பத்தியோ அப்படின்னு யோசிக்காதீங்கன்னு நம்ம போட்டோம். நம்மைதானோ எண்ணல் வேண்டா, திட்டமிட்டே எழுதுவது வழக்கம் அல்ல. திண்ணமுடன் நடைமுறையை சொன்னேன் நானே. முட்டாளும் நாமில்லை மெல்ல மெல்ல முழுதாக்கும் சேவையினை செய்வோர் முட்டாள் அப்படி நம்ம நிறுத்திருக்கோம். 9, 10 நீங்க அழகா வந்துட்டு எழுதி வந்துடணும். அந்த இதுல வந்துட்டு ஈற்றுச்சீராக நம்ம இந்த 10வது பாடல்ல முட்டாள்னு நீங்க முடிக்கலாம். சரியா? இல்ல முத்தே எப்படி வேணா முடிக்கலாம். ஆனா அந்த முட்டாள்கள்ங்கிறத வந்துட்டு முதல் பாடலையும் முதற்சீராக வச்சிருக்கிறதால அதற்கு ஏற்ப உங்களுடைய அந்த 10வது பாடல் இருக்கணும். அதே போலவே நீங்க 9, 10 உங்கள் விருப்பமாக எழுதலாம் இந்த தலைப்பிற்கு ஏற்ப. சரியா? அது ஒரு வீட்டு பாடமாக. அப்புறம் நூற்பயனும் இணைத்து நீங்க எழுதலாம். நூற்பயன் நான் வேணும்னா நான் வந்துட்டு நூற்பயன் மட்டும் கொடுக்குறேன், எழுதிக்கோங்க. ஆனா வந்துட்டு இது கிடையாது. 8 அதாவது 9, 10 உங்களுடையது முழுக்க. நூற்பயன் வாழ்கின்ற வாழ்க்கையிலே வருத்தம் இன்றி வாழ்ந்திடவும் வேண்டுமென்று வேண்டி நானும். வாழ்ந்திடவும் வேண்டுமென்று வேண்டி நானும் சூழ்கின்ற சுற்றத்தை பேணி என்றும் சூழ்கின்ற சுற்றத்தை பேணி என்றும் சுத்தமான வாழ்வியலை காட்டி நிற்போம். சுத்தமான வாழ்வியலை காட்டி நிற்போம். ஆழ்மனத்தில் 3வது ஆழ்மனத்தில் முட்டாளும் யாருமில்லை. ஆழ்மனத்தில் முட்டாளும் யாருமில்லை. அகிலத்தின் நலங்கருதி
அகிலத்தின் நலங்கருதி. அகிலத்தின் நலங்கருதி நன்மை சேர்ப்போம். நன்மை சேர்ப்போம். ஈற்றடியாக ஏழ் பிறப்பும். ஏழ் பிறப்பும் ஏழ் பிறப்பும் ஊழ்வினைகள். ஊழ்வினைகள் ஏழ் பிறப்பும் ஊழ்வினைகள் தாக்காதென்றே. தாக்காதென்றே. தாக்காது என்றே. அதான் தாக்காதுன்னு தனிப்பட்ட வகையில் எழுதாம தாக்காதென்றே. ஏழ் பிறப்பும் ஊழ்வினைகள் தாக்காதென்றே ஏற்றத்தை. ஏற்றத்தை இந்நூலும். ஏற்றத்தை இந்நூலும் வழங்கி நிற்கும். ஏற்றத்தை இந்நூலும் வழங்கி நிற்கும். யாராவது ஒரு படிங்க பார்க்கலாம். நூற்பயன் எழுதிட்டு. வாழ்கின்ற வாழ்க்கையிலே வருத்தமின்றி வாழ்ந்திடவும் வேண்டுமென்று வேண்டி நானும் சூழ்கின்ற சுற்றத்தை பேணி என்றும் சுத்தமான வாழ்வியலை காட்டி நிற்போம். ஆழ்மனத்தில் முட்டாளும் யாருமில்லை அகிலத்தின் நலங்கருதி நன்மை சேர்ப்போம். ஏழ் பிறப்பும் ஊழ்வினைகள் தாக்காதென்றே ஏற்றத்தை இந்நூலும் வழங்கி நிற்கும். நான் அதையும் கொடுத்துட்டேன். நூற்பயனையும் கொடுத்தாச்சு. ரெண்டு பாடல கொடுத்த இடத்தை நிரப்புக மாதிரி நிரப்பிட்டே. ஏன்னா நீங்க நல்லா எழுதுவீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு. அதனால்தான் 8 பாட்டு. அடுத்த 2 பாடல் நம்ம நேயர் விருப்பங்கிற மாதிரி மாணாக்கர் விருப்பத்துக்கு விட்டாச்சு. சரியா? நேரம் கடந்திருக்காம கடந்துட்டேன். என்று சரியான நேரத்துக்கு தந்திருந்தார். சரியா 12 மணிக்கு தந்திருந்தார். அதனால இந்த முறை இந்த திருக்குறள் பிரிப்பை விட்டுடும். வரும் வகுப்பிற்கு எடுத்துக்கொள்வோம். வரும் வகுப்பு வீட்டு பாடமாக இதே என் சீர்விருத்தம் சீர்வரையறை எல்லாம் எடுத்துக்கொண்டு குற்றால குறவஞ்சி அந்த அந்த பாடல் அவ்வளவுதான். குற்றால குறவஞ்சியை நீங்க படிங்க. உள்ளுக்குள்ள போய் படிச்சுட்டு எல்லாமே வந்துட்டு என் சீர்விருத்தங்கள்ல தான் இருக்கும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், அது வேற 3 காய் ஒரு மாலை இருக்கும். ஆனா நீங்க படித்து உணர்ந்து நீங்க அழகா அந்தாதியாக ஒரு காப்பு பாடலோடு நூற்பயனோடு நீங்க எழுதி கொண்டு வர வேண்டும். அப்படி மேலோட்டமா படிக்காதீங்க. அதுல உள்ளுக்குள்ள இருக்கிற அவ்வளவு இயற்கையோடு எய்ந்ததாக அந்த திரிகுண்ட ராசப்ப கவிராயர் எழுதியிருப்பார். அப்ப சீர்வரையறை இதேதான். காய் தேமாவை எடுத்துக்கோங்க. சரியா? ஒரு பாடல். ஆமா, ஒரு பக்தி தான். 20 எல்லாம் எழுதினா அவ்வளவுதான். நீங்க எழுதலாம், நேரம் இருக்காது. இல்லம்மா, இப்ப முதல் முறையாகுங்கிறதால நம்ம பொறுமையா சொல்லி எழுத வச்சுட்டோம். பிரியட்டா நடத்துவதற்காக நம்ம பண்ணோம். ஆனா வீட்டு பாடங்கும் போது எனக்கு கேட்டாலே தெரியும் எந்த இடம் பிழை, எந்த இடம் இதுன்னு கண்டுபிடிச்சோம். அதனால இங்க வந்துட்டு அதீதமாக புணர்ச்சி பிழை எல்லாம் வராது. அப்படி வந்ததுன்னா அந்தந்த இடங்கள்ல நம்ம இதை சொல்லி கரெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனா இந்த சீர்வரையறைய மாற்றவே கூடாது. ஆமா, அதே ஒழுங்கா அமையிற மாதிரி இருக்கணும். சரியா? அந்த வகையிலே இந்த வகுப்பு அற்புதமான வகுப்பா எனக்கு இருந்தது.
உங்களுக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆமா, நிமிட கருத்தோட நிச்சயம். நம்ம அப்படியே நிறைவு செய்து கொள்வோம். சரி சரி ஆமா கோசலா ஞானம் அவர்கள் நீங்கள் உங்களை ஒரு நிமிட கருத்தை தந்து நாங்கள் நிறைவு செய்யலாம். சரி. ம். ஓ எல்லாம் சிறப்பாக நடந்தது. ஆனா என்ன எழுத்துத்தான் கூடவா இருக்குது. சரி 2 வாரம் இருக்கு. எழுத்து வேலை கூட வாங்கடா. எழுத்து வேலை கூட இருக்குன்ட்டாங்க. நான் அதை நிறைவு செய்யலையேன்னு அம்மாக்கு ஏக்கம் போல. இல்ல வேண்டாம். விருத்தமில்ல. அது வெண்பா 4 வரி தானே. இதுவும் 4 வரி தான். இது 8 வரி இல்ல மடக்கி எழுதுற இல்ல 4 வரி தான் மடக்கி வரி கிடையாது. அதுவும் 4 வரி தான். விருத்தம் என்றாலே 4 வரி தான். வருத்தப்படாம எழுத வேண்டியதுதான். அப்ப ஈரடி கொண்டது. நீங்க வெண்பா அப்படியே பொதுவில் நம்ம 4 வரி சொல்ல முடியாது. 2 வரியில எழுதலாம், 3 வரியில எழுதலாம். அப்புறம் பகுருடை வெண்பால எழுதலாம் 12 வரிக்கு. அதுக்கப்புறம் களி வெண்பாலும் நீங்க நிறைய படிச்சு அப்படியே வீட்டு படங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும். எனக்கே அது ஒரு பெருமிதமா இருக்கும். அந்த கவிதையை நீங்க வாசிக்கும் போது இதெல்லாம் களிவெண்பாவோட இதெல்லாம் பார்க்கும்போது அது மாதிரியே களிப்பாக்கள் எல்லாமே அவ்வளவு அழகா கத்துட்டு இருக்கிறீங்க. இந்த கொஞ்சம் சிலக்கியம் போனதுன்னா அரசியல்ல எழுசீர்ல ஒன்னு கொடுத்துட்டு ஒரு ஒரு கவியரங்க மாதிரி வைத்து விட்டு நாங்க களி விருத்தத்துக்குள்ள போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நானும் என்னுடைய ஒரு நிமிஷ கருத்தை தந்து சிறப்பா தொடர்ந்து ஒரே மாதிரி நாங்கள் பாடல்களோட வெண்பாவோடு இணைந்தோம். இன்று ஒரு மாற்றத்தை வேண்டி விருத்தத்தை மீள ஒரு ஞாபகமூட்டலாக இருக்கிறது. மற்றும் விட்டுப்பாடம் பெரும்பாலும் கொஞ்சம் அதுக்குள்ள நுழைந்து விருத்தத்துக்குள்ள நுழைய இருக்கிறோம். நன்றி. சிறப்பாக இந்த வகுப்பு முழுமையாக சிறப்பாக இருந்தது. இந்த தலைப்போடு நல்ல ஒரு பாடல் தந்திருந்தீர்கள், முட்டாள்கள் நாம் அல்ல என்று. அப்படியே தொடர்ந்து நாங்கள் 2 பாடல்களையும் வரும் வாரம் எழுதி கொண்டு வருகிறோம். சரி, நன்றி. வரும் வகுப்பு நன்றி. செல்வன் ஐயம்மாவுடன் நிலை சரியில்லாத பொழுதிலும் இணைந்திருப்பது சிறப்பு. உண்மையில மழை பெய்யுது. சொல்லுங்கம்மா. எல்லோருக்கும் மிக அருமையான வகுப்பு. நல்ல கருத்தொன்று இந்த பாடல முன்வைத்திருக்கிறீங்க. அது மிகவும் சிறப்பா இருந்தது. எங்களுக்கு மிகச் சிறப்பான வகுப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். எனக்கு கிடைத்தது என்று நான் இறைவனுக்கும் தங்களுக்கும் பாமுகம் தளத்துக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவில் நன்றி. செல்விநாயகம்மா, நீங்க இப்ப பேசுறீங்களே அதே மாதிரிதான் போன வகுப்புல நான் பேசினேன். ஆமா, முடியாத பொழுதிலும் ஓடி வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அது நான் சிவதர்ஷனுக்கு தான் நான் சொன்னது. அதனால நாங்க நினைத்தோம் என்னடா வகுப்பை பற்றி எழுதையும் காணையில ஒன்றும் காணையில டீச்சருக்கு எதன் வருத்தமோ வருத்தம் அதோட செய்தவர் அதோட செய்தவர் சிறப்பு. மிக்க நன்றி. 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 வணக்கம் நன்றி. கோசலா ஞானம் அவர்களே நன்றி. நன்றி சொல்லியம்மா. தொடர்ந்தோள்வோம். வணக்கம். மரபுக்கு வருகின்றது மரபு கவி கற்போம். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.